வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். நடிகை பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு வலசரவாக்கம் போலீசார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மன் ஓட்டிய போது சில நிமிடங்களிலேயே கதவில் ஓட்டப்பட்ட சம்மன் கிழித்தெறியப்பட்டது. சம்மனை கிழித்தது ஏன் என்று போலீசார் விசாரிக்க சீமான் வீட்டிற்குள் சென்றபோது திடீரென அவரின் காவலாளியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது சீமானின் காவலாளி போலீசாரை தாக்கியதோடு கையில் இருந்து துப்பாக்கியையும் எடுத்து நீட்டியுள்ளார். இதன் பின் அவரை குண்டுகட்டாக தூக்கி சென்ற போலீசார் கைது செய்து வேனில் அழைத்துச் சென்றனர். காவலர்களை தாக்கிய விவகாரம் தொடர்பாக சீமான் வீட்டில் உள்ள காவலாளி மற்றும் உதவியாளர் மீது 2 புகார்கள் அளிக்கப்பட்டன. இதன்படி துப்பாக்கி காட்டி மிரட்டியதாக ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் புகார் அளித்த நிலையில் உடனிருந்த காவலர்கள் தங்களை தாக்கியதாக அளிக்கப்பட்ட மற்றொரு புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீமான் வீட்டில் காவலாளி பாதுகாவலர் கைதை தொடர்ந்து புகார் அளிப்பது தொடர்பாக வழக்கறிஞர்களுடன் நீலாங்கரை இல்லத்தில் சீமான் மனைவி கயல்விழி ஆலோசனையில் ஈடுபட்டார். நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. விஜயலட்சுமியின் வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 12 வாரங்களுக்குள் போலீஸ் வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நேரில் ஆஜராக வேண்டும் என்று போலீசார் சம்மன் வழங்கிய நிலையில் இதனை எதிர்த்து சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நடிகை புகார் விவகாரத்தில் நேரில் ஆஜராக முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வழக்கில் ஏற்கனவே தன்னிடம் விசாரணை நடைபெற்றதாகவும் ஆனால் மீண்டும் தற்போது விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்த சீமான், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் மற்றும் பொள்ளாச்சி பாலியல் வழக்குகளில் தீவிரம் காட்டாதது ஏன் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மேலும் தன்னை அசிங்கப்படுத்துவதாக நினைத்து திமுக அரசுதான் அசிங்கப்பட்டு வருவதாகவும் சீமான் கூறினார். முகமூடிதான் ஹிந்தி, ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என்று மும்மொழி திணிப்பு குறித்து திமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஹிந்தி சமஸ்கிருதம் படையெடுப்பால் வட இந்திய மாநிலங்களில் 25க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றால் சமஸ்கிருதமயமாக்கும் திட்டம்தான் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும் என்றும், சமஸ்கிருதம் ஹிந்தி மூலம் ஆரிய பண்பாட்டை திணிக்க முயன்றால் இந்த மண்ணில் இடம் கிடைக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தமிழ் மொழியை ஹிந்தியாலோ சமஸ்கிருதத்தாலோ அழிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என்று மும்மொழி கொள்கைக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹிந்தி மொழி திணிப்பால் போஜ்புரி, மைத்திலி, அவதி, பிரஜ், பண்டேலி, கர்வாலி, குமாவோனி, மகாஹி உள்ளிட்ட 19 மொழிகளை சுட்டிக்காட்டி அவை உயிரில் வாழ்வதற்காக மூச்சு திணறுகின்றன என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். இது எங்கே முடிகிறது என்பது நமக்கு தெரியும் என்பதால் தமிழ்நாடு எதிர்ப்பதாகவும், தமிழ் விழித்தது, தமிழினத்தின் பண்பாடு பிழைத்தது என்றும், சில மொழிகள் ஹிந்திக்கு இடம் கொடுத்தன, இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழக வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு கல்விக்கான நிதி ஒதுக்கப்படும் என்று கூறி சர்ச்சையில் சிக்கியவர் தர்மேந்திர பிரதான். இவர் நாளை சென்னை ஐஐடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இருந்தது. தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு வித்திட்ட தர்மேந்திர பிரதானின் சென்னை வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் தமிழகத்தில் ஹிந்தியை ஏற்க மாட்டோம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் நடைபெற்ற கல்வி முகாமில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ் மாணவர்களின் எதிர்ப்பை உணர்ந்து மும்மொழி கொள்கையை திணிப்பதை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றார். விஜயின் கல்விக் கொள்கை என்ன என்பது வரும் தேர்தலுக்கு பிறகு இன்னும் தெளிவாக தெரியும் என்றும் கூறினார். தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், நெல் கொள்முதல் செய்தல், கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாப்புடன் வைப்பது தொடர்பாக
உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். டெல்டா மாவட்டங்களில் 2024-2025 பருவ காலத்தில் சுமார் 17 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் அளவை விட காட்டிலும் 3 லட்சம் மெட்ரிக் டன் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 2088 கொள்முதல் நிலையங்கள் மூலம் நெல் கொள்முதலில் 6000த்திற்கும் அதிகமான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும், கடந்த ஆண்டை காட்டிலும் ஏறத்தாழ 200 கொள்முதல் நிலையங்கள் நடப்பாண்டில் கூடுதலாக தொடங்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் காவல்துறையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். நகர செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் அவரது உறவினர் மோகன் ஆகியோர் மீதான தாக்குதல் நிகழ்வில் போலீசார் மெத்தனமாக செயல்படுவதாக கூறி திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது போலீசாருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. முன்னதாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் வினோத், கௌரிசங்கர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரை கைது செய்துள்ளது கோழைத்தனத்தின் உச்சம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்க பதிவில் திருக்கழுக்குன்றம் அதிமுக செயலாளர் தினேஷ்குமார் தாக்கப்பட்டதை கண்டித்து தனது அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருந்தது. இந்நிலையில் போராட்டத்திற்கு முன்பே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை கைது செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவை கண்டாலே திமுகவிற்கு அச்சம் என்றும் விமர்சித்துள்ளார். பல PhD முடித்த கட்சி திமுக என்று நடிகர் விஜய்க்கு சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் வடக்கு பகுதியான புளியந்தோப்பு, மோதிலால் தெரு, சூளை, தட்டான்குளம், நல்லமுத்து தெரு உள்ளிட்ட இடங்களில் அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டார். மக்களுக்கு உணவு வழங்கிய அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரட்டை நாக்கு உடையவர் என்று விமர்சித்தார். LKG, UKG மாணவர்களைப் போல மத்திய மாநில அரசுகள் சண்டை போட்டுக் கொள்கின்றன என்பது குறித்து தவிக தலைவர் விஜய் பேசியது தொடர்பான கேள்விக்கு பல PhD முடித்த கட்சி திமுக என்று தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் எந்த அரசியல் நகரமும் இருக்காது என்று திருமாவளவன் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பூமிநத்தம் பகுதியில் கடந்த 24ஆம் தேதி பட்டாசு தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உயிரிழந்தோர் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்பொழுது பேசிய அவர், கடந்த 35 ஆண்டுகளாக வாழ்க்கையை முழுவதுமாக தொலைத்துவிட்டு இந்த இடத்தை எட்டி பிடித்ததாக தெரிவித்தார். சினிமாவில் நடித்துவிட்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அங்கீகாரமும் பெறுவதாகவும் நடிகர் விஜயை மறைமுகமாக விமர்சித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு 1488 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் பாஜக உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். மெரினா, பட்டினப்பாக்கம், திருவான்மியூர் கடற்கரை தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இதற்கு ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாமன்ற கூட்டம் தொடங்கும் 10 நிமிடங்களுக்குள் 10 மணிக்குள் உறுப்பினர்கள் உள்ளே இருக்க வேண்டும் என்றும் மேயர் அப்பொழுது உத்தரவிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. அதிமுக ஆட்சியின் போது கடந்த 2011 முதல் 2015ஆம் ஆண்டு வரை போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி பல்வேறு பதவிகளுக்கு பணம் பெற்று நியமனம் வழங்கிய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்தனர். இதனை இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்கும் உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து மார்ச் 13ஆம் தேதிக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார். ஞானசேகரனை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த மனு மீது 4 வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது தாயார் கங்காதேவி குண்டாஸில் கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பழைய வழக்குகளை காரணம் காட்டி மகனை சிறையில் அடைத்திருப்பதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார்.
இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ், செந்தில்குமார் அமர்வு மனு மீது 4 வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு தேதி குறிப்பிடாமல் விசாரணையை ஒத்திவைத்தனர். வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. 2025-2026 ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் தொடர்பாக விவசாய பிரதிநிதிகள் கருத்து கேட்பு கூட்டம் திருவள்ளூரில் நடைபெற்றது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 8 மாவட்ட விவசாய பிரதிநிதிகளுடன் அமைச்சர்கள் பொன்முடி, நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாமலேயே விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் அமைச்சர்கள் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாமல் தொடங்கப்பட்டது சட்டவிரோதமானது என்று பாஜக மாநில தலைவர் கூறியுள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில், தனது அமைச்சர்கள் பங்கேற்ற விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படாமல் அவமதிக்கப்பட்டுள்ளதற்கு புதிதாக என்ன நாடகம் அரங்கேற்ற போகிறார் முதலமைச்சர் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் 2 மொழி கொள்கை என்ற பெயரில் தமிழகத்தில் தமிழ் மொழியே இல்லாத தனியார் பள்ளிகள் கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக நிர்வாகி சங்கர் கோவை CBCID அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஆண்டு நடந்த கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக கோவை CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வழக்கு விசாரணைக்காக அதிமுக நிர்வாகி சங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இன்று அவர் கோவை CBCID அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் மீண்டும் விசாரிக்க CBCID போலீசார் கடந்த மாதம் சம்மன் வழங்கினர். ஆனால் அவர் ஆஜராகவில்லை என்பதால் விரைவில் அவருக்கு நேரில் சம்மன் வழங்கி விசாரிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி பஞ்சப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மார்ச் 30ஆம் தேதிக்குள் திறக்கப்படும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். புதிய பேருந்து நிலைய பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், புதிய பேருந்து நிலையத்தில் ஆம்னி பேருந்து நிலையம் கட்டி முடிக்கும் வரை மத்திய பேருந்து நிலையம் ஆம்னி பேருந்து நிலையமாக செயல்படும் என்றும் மாநகர பேருந்துகளும் அங்கிருந்தே இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கரூர் மட்டுமின்றி அனைத்து புறநகர் பேருந்துகளும் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லவும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். வாகன குறிப்பேடு படிவத்தை தமிழில் மட்டுமே வழங்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது X பக்க பதிவில், சென்னை போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் அரசு பேருந்துகளின் வாகன குறிப்பேடு படிவம் தமிழில் இருந்து ஆங்கிலத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக நாளிதழ்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்திக்கு எதிராக மேலும் ஒரு மொழிப்போரை சந்திக்க தயாராக இருப்பதாக வீரவசனம் பேசும் முதலமைச்சர் தமிழ்நாட்டிலேயே தாய்மொழியை புறக்கணித்துள்ளதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஹிந்திக்கு எதிராக தமிழ் காக்கும் அறப்போரில் பங்கேற்க பொதுமக்களை திமுக அழைப்பது ஏமாற்று வேலை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். பேருந்து குறிப்பேடு குறித்த சர்ச்சைக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் விளக்கம் தெரிவித்துள்ளது. மாநகர பேருந்துகளில் குறிப்பேடு தாள்கள் ஆங்கிலத்தில் வழங்கப்படுவதாக சர்ச்சை எழுந்தது. இந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ள மாநகர போக்குவரத்து கழகம், ஆரம்ப மென்பொருள் மேம்பாட்டு கட்டத்தில் பேருந்து குறிப்பேடு தாள்கள் ஆங்கிலத்தில் உருவாக்கப்பட்டதாகவும், ஆனால் செயல்படுத்தலின் போது இது முழுமையாக தமிழில் மாற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. எனவே பேருந்து குறிப்பேடு ஆங்கிலத்தில் உள்ளதாக வெளியான தகவல் தவறானது என்றும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. திரைப்பட இயக்குனர் அமீர் உள்ளிட்டோரின் வங்கிக் கணக்குகளில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக ஜாஃபர் சாதிக் வழக்கில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக 2024ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை கைது செய்தது. அவரது சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இதில் அவர்கள் ஜாமீன் கேட்ட நிலையில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மூளையாக ஜாஃபர் சாதிக் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்திருப்பதாக கூறி அவருக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நாகேந்திரனின் சிகிச்சைக்காக அவரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாகேந்திரன், அவரின் மகன் அஸ்வத்தாமன், பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேர் கைதாகி சிறையில் உள்ளனர். இந்நிலையில் கல்லீரல் பிரச்சனையால் வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நாகேந்திரன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றக் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம்
சிகிச்சைக்காக குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவது குறித்து மருத்துவர்கள் எந்த விவரத்தையும் அறிக்கையில் குறிப்பிடவில்லை என்று கூறி மனுவை நிராகரித்தனர். கோவையில் உள்ள 15 மாணவர் விடுதிகளில் போதைப் பொருட்கள் உள்ளதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் மாணவர் விடுதிகளில் போதைப் பொருள் பயன்பாடு இருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனை குறித்து காவலர்கள் கூறுகையில், வருங்காலங்களில் இதுபோன்ற சோதனைகள் தொடரும் என்றும் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவையில் மாணவர்கள் தனியாக வீடு எடுத்து தங்கி கஞ்சா செடிகள் வளர்த்து வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கோவிலுக்கு பழனியாண்டவர் கோவில் வழியாக செல்ல முற்பட்ட பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மலைக்கு செல்லும் புதிய பாதை வழியாக சென்று தரிசனம் செய்தனர். இந்த பூஜையில் பங்கேற்பதற்காக பாஜக மேற்கு மாவட்ட தலைவருடன் 5 பேர் மலைக்கு பழனி ஆண்டவர் கோவில் வழியாக சென்றபோது பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி இந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக வெள்ளிக்கிழமை பணி புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக நீதிபதிகள் நியமனம் செய்வதாகவும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்தினருக்கும் போதுமான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஒருநாள் நீதிமன்ற அடையாள புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கமும் இணைந்து அடுத்த கட்ட தொடர் போராட்டம் நடத்துவது குறித்து திங்கட்கிழமை முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் திருமணமான சில நாட்களிலேயே கணவனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்ததாக புது பெண் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் அயன் கருவேப்பம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கலையரசனுக்கும் ஷாலினி என்ற பெண்ணுக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெற்றது. ஷாலினி ஏற்கனவே வேறொருவரை காதலித்து வந்த நிலையில் புது மாப்பிள்ளையான கலையரசனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தற்பொழுது கலையரசன் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜோலார்பேட்டையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராணுவ வீரரை சுத்தியலால் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் என்பவருக்கும் ராணுவ வீரர் ராஜ்குமாருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சேகரின் கார் கண்ணாடியை ராஜ்குமார் உடைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சேகர் தனது ஆதரவாளர்களுடன் சென்று ராஜ்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளார். அவர் சுத்தியலை எடுத்து ராஜ்குமாரின் கால்களில் அடிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தென்காசி அருகே 3 குட்டிகளுடன் வலம் வரும் காட்டு யானைகளின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையம் அருகே கருத்தப்பிள்ளையூர், பங்களா குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் காட்டு யானைகள் தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் முருகேஷ் என்பவருக்கு சொந்தமான ஹாலோ பிளாக் தொழிற்சாலைக்குள் குட்டிகளுடன் புகுந்த காட்டு யானைகள் கூட்டம் 15க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்தின. இதுகுறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மேற்கு மாவட்ட அதிமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் சங்க செயலாளர் குறிஞ்சிமணி பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், கட்சி பிரிந்து கிடப்பதால் அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் தனது பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்தார். வரும் 2ஆம் தேதி தேனியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வரவுள்ள நிலையில் குறிஞ்சிமணி பதவி விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விபத்தில் சிக்கி காயமடைந்த காட்டு மாட்டிற்கு சிகிச்சை அளிக்க வந்த மருத்துவரை முட்டியதில் பரபரப்பு ஏற்பட்டது. நத்தம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்கோட்டை அருகே சாலையை கடக்க முயன்ற காட்டு மாடு மீது கார் மோதியதில் பலத்த காயமடைந்தது. தகவலறிந்த வனத்துறையினர் மாட்டிற்கு சிகிச்சை அளிப்பதற்காக கால்நடை மருத்துவர் பழனிசாமி என்பவரை அழைத்து வந்துள்ளனர். அப்பொழுது மயக்க நிலையில் இருந்த காட்டு மாடு சிகிச்சை அளித்து சென்ற மருத்துவரை திடீரென ஆக்ரோஷமாக எழுந்து வந்து தாக்கியது. மாட்டிடம் இருந்து மீட்கப்பட்ட மருத்துவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அந்த மாடு உயிரிழந்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகா சிவராத்திரியையொட்டி 92 வயது மூதாட்டி ஒருவர் கொதிக்கும் நெய்யில் வெறும் கையால் அப்பம் சுட்டி எடுத்து காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.
ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலியார்பட்டி தெருவில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் நள்ளிரவில் நடைபெற்ற மகா சிவராத்திரி வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது 92 வயது மூதாட்டி ஒருவர் வெறும் கையால் கொதிக்கும் நெய்யில் அப்பம் சுட்டு அசத்தினார். இதனை ஏராளமான பக்தர்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு மாநில அரசுதான் நிலத்தை தேர்வு செய்ததாக மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிலம் தொடர்பான எந்தவொரு பிரச்சனையையும் மாநில அரசுதான் சமாளிக்க வேண்டும் என்றார். சென்னை விமான நிலையத்தை தனியார்மயமாக்கும் திட்டம் இல்லை என்ற அவர், தொகுதி மறுவரையறையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற தொகுதிகள் குறித்து நிதி ஆயோக்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து தாறுமாறாக உயர்ந்து ஏற்ற இறக்கத்தோடு காணப்பட்டது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மேலும் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 64,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் போலி கிரிப்டோ கரன்சி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்த இருவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அஷ்பே என்கின்ற கிரிப்டோ கரன்சி நிறுவனம் நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் ஆகியோரை வைத்து விளம்பரம் செய்துள்ளது. இதனை நம்பி புதுச்சேரியைச் சேர்ந்த அசோகன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 10 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். அவரது நண்பர்களும் முதலீடு செய்திருப்பதால் 2,50,00,000 ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட அசோகன் அளித்த புகாரின் பேரில் கோவையைச் சேர்ந்த நிதிஷ் ஜெயின், அரவிந்த் குமார் ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சொகுசு கார் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். தொகுதி மறுவரையறை தொடர்பான அமித்ஷாவின் பேச்சு திசை திருப்பும் செயல் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கோவையில் நேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பின் போது தென் மாநிலங்களுக்கான தொகுதி குறையாது என்றார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, தொகுதி சீரமைப்பில் தென் மாநிலங்களுக்கு அநீதி ஏற்படாது என்று அமித்ஷா பேசியிருப்பது திசை திருப்பும் செயல் என்று கூறியுள்ளார். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என்றும், தொகுதிகளை அதிகரித்தால் இப்பொழுதுள்ள அதே விகிதாச்சாரத்தில் தென் மாநிலங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் சித்தராமையா வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் உணவுக்காக முட்டி மோதிய முதலீட்டாளர்கள் குறித்து கேரள காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் 8வது முதலீட்டாளர்கள் உச்சிமாநாடு நடைபெற்றது. அதில் உணவு இடைவெளியின் போது முதலீட்டாளர்கள் முட்டி மோதிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு ஓய்வெடுக்க பிரத்யேக சோஃபாக்களை வாடகைக்கு எடுக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓய்வெடுக்க வெளியில் செல்வதால் அவை நடவடிக்கைகளில் அவர்கள் பங்கேற்காத சூழல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் சட்டமன்ற வளாகத்திற்குள்ளேயே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓய்வெடுக்க ரெக்லைனர்கள் வாங்க சபாநாயகர் யூடி காதர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குலுமணாலியில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். இமாச்சல பிரதேசத்தில் குலுமணாலியில் அதிக பனிப்பொழிவு காணப்பட்டு மலைப்பிரதேசங்களிலும் வீடுகளிலும் பனி சூழ்ந்து வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காட்சியளித்தது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் இருந்து குலுமணாலி பகுதிக்கு சுற்றுலா சென்ற பயணிகள் அங்கு பொழியக்கூடிய பனிப்பொழிவையும் பனிப்பிரதேசத்தையும் கண்டு மகிழ்ந்து பனிக்கட்டியை ஒருவருக்கொருவர் தூக்கி வீசி விளையாடி உற்சாகமடைந்தனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தான், வங்கதேசம் அணிகளுக்கு இடையேயான போட்டி மழையால் கைவிடப்பட்டது. ராவல்பிண்டி மைதானத்தில் நடைபெற இருந்த 9வது லீக் ஆட்டத்தில் மழை தொடர்ந்து பெய்ததால் டாஸ் போடாமல் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்த தருணத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று இங்கிலாந்து அணியின் கேப்டன் பட்லர் தெரிவித்துள்ளார். லாகூர் கடாபி ஸ்டேடியத்தில் 9வது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் 8வது லீக் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் 8 ரன்கள் வித்தியாசத்தில் முதலாவது வெற்றியை சுவைத்தது. இங்கிலாந்து அணி 2வது தோல்வியை தழுவிய நிலையில் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது. தோல்வி குறித்து பேசிய இங்கிலாந்து அணியின் கேப்டன் பட்லர், சிறந்த வீரர்களில் ஒருவராக இருந்துவிட்டு அவர் நன்றாக விளையாடாமல் போனது ஏமாற்றமாக இருப்பதாகவும், இந்த சூழ்நிலையில் உணர்ச்சி வசத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்றும் நினைப்பதாக தெரிவித்தார். ஒற்றுமைக்கான மாபெரும் யாகம் என்று மகா கும்பமேளா குறித்து
பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று முடிந்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாடகர் இயேசுதாஸ் நலமுடன் இருப்பதாக அவர் குறித்த வதந்திகளுக்கு அவரது உதவியாளர் சேது இயால் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். அமெரிக்காவில் இருக்கும் பாடகர் இயேசுதாஸ் உடல்நலம் இல்லாமல் சிகிச்சை பெற்று வருவதாக தமிழ்நாட்டில் வதந்திகள் உலா வருகின்றன. இதுகுறித்து கூறியுள்ள இயேசுதாஸின் உதவியாளர் சேது இயால் அவர் பூரண நலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். விண்ணை தாண்டி வருவாயா தனது இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான படம் என்று நடிகை த்ரிஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு சிம்பு த்ரிஷா நடித்து காதல் காவியமாக வெளிவந்த விண்ணை தாண்டி வருவாயா படம் 15 ஆண்டுகளுக்கு பின்னும் காதலர்களின் இதயங்களில் நிலைத்து நிற்கிறது. தனது திரைப்பயணத்தின் மிக சிறந்த படங்களில் நடித்த வாய்ப்பளித்த கௌதம் மேனனுக்கு நன்றி என்று அந்த படத்தின் நாயகி த்ரிஷா தெரிவித்துள்ளார். மாணவர்கள் ஒரு நாளாவது செல்போன் பயன்பாடு இல்லாமல் வாழ வேண்டும் என்று திரைப்பட இயக்குநர் சமுத்திரக்கனி கேட்டுக்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டு பேசிய திரைப்பட இயக்குநர் சமுத்திரக்கனி, வாடகை வீட்டில் குடியிருந்த போது வீட்டின் உரிமையாளர் மகனுக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன். இதனை காரணமாக அவர் தன்னிடம் வாடகையே கேட்கவில்லை என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார்.